ஆண்டவர் மீட்பெருமாகிய கிறிஸ்திய சூடத்திலிருந்தும் உங்கள் யாவருக்கும் அருளும் அமைதியும் உரித்தாக. சத்து நேரம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி மீகா 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போசராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் தனத்தரலாத இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கிப்படுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கிப்படுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த தியான பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, முதல் ஆரம்ப பகுதியிலே மிக 2ஆம் அதிகாரம் தொடக்க பகுதியை பார்க்கின்ற பொழுது, அக்கிரமத்தை யோசித்து பொல்லாப்பு செய்பவர்களையும் பிறருடைய வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு, வீடுகளை இச்சித்து பறித்து கொண்டு, புருஷனையும் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேல் நாட்டிலே அங்கே செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் ஏழை எளிய மக்களை இச்சிப்பதும் அவர்களை வேட்டையாடுவதும் அத்தகைய கொடுமையை அரங்கேற்றுவதும் அங்கே காணப்பட்டது. அன்பானவர்களே, வசதி படைத்தவர்கள் மற்றவர்களை ஏய்ப்பதும், பலவான்கள் ஏழை மக்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் அபகரிப்பதும் அங்கே காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மக்கள், ஏழைகள் எப்படி ஆபேலின் ரத்தம் கர்த்தருடைய சத்தத்தில் வந்து எட்டியதோ அதே போல அப்படிப்பட்ட மக்கள் கண்ணீர் சிந்தி அவர்கள் வேதனைப்பட்டு அவர்கள் கவலைப்பட்டு அவர்கள் அழுத கண்ணீரின் சத்தம் அங்கே கடவுளின் சமூகத்திலே எட்டியது. அப்போ அதன் விளைவாக சொல்லப்பட்டதுதான் இந்த நாம் வாசித்த 12-13 வசனங்கள். அப்படிப்பட்ட யாக்கோபின் ஜனங்களே, மக்களே, உங்களுடைய தடைகளை நான் நீக்கி போடுவேன். உங்கள் தடைகளை நீக்குவதற்காக நான் உங்களுக்கு முன்பாக நடந்து போவேன் என்று சொல்லுகின்ற வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தடைகள், பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள் வருகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய தடைகளை நீக்கப்படுவதற்காக நமக்கு முன்னே நடந்து போகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, எந்த தடைகளாக இருந்தாலும் கடவுளால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தருகின்ற வல்லமை படைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பார்க்கும்போது தடைகள் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள், பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு படிக்க பொருளாதாரம் இல்லாத ஒரு தடையை பார்க்கிறோம். பலர் தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பண வசதி, பொருளாதார வசதி இல்லாத தடைகளை பார்க்கிறோம். பலருக்கு திருமண தடைகள், எந்த திருமணமும் நடப்பதில் அப்படி திருமண தடைகள், பலருக்கு புத்திர பாக்கியம் இல்லாத தடைகள், இன்னும் கடன் தொலை போன்ற தடைகள், இப்படி பலவிதமான தடைகளை நாம் பார்க்கிறோம். இந்த தடைகளை எல்லாம் மாற்றி புது வாழ்வை நமக்கு தருகிற விதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பே நடந்து போகிறவராய் காணப்படுகிறார். கடவுள் நமக்கு முன்பே நடந்து போகின்ற பொழுது அது எப்படிப்பட்டதென்றால், எப்படி ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள் போகும் பொழுது முதலில் ஒரு இராணுவத்தினுடைய அமைப்பு செல்வார்கள். அவர்கள் சென்று கண்ணி வெடிகள் போன்றவற்றை எல்லாம் பரிசோதித்து அதை அகற்றுவார்கள். முன்னாலே சென்று பின்னாலே அடுத்த இராணுவ பிரிவு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்வார்கள். அதே போன்றுதான் நம்முடைய தடைகளை விலக்குவதற்காக ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்து செல்லுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் வருவதற்கு ஒவ்வொன்றுக்கும் முன்பாக அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவர் முயலுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தடைகள், நம்முடைய கஷ்டங்கள், வியாதிகள், பாரங்கள் எல்லாம் மாற வேண்டுமானால் நாம் எல்லா நிலையிலும்
நாம் கடவுளை முன்வைத்து வாழுகிற மக்களாக காணப்பட வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய தடைகளை குறைகளை அவர் நிறைவாக மாற்றுகிறவராய் காணப்படுகிறார்கள். மோசையை பொறுத்தவரையில் பார்க்கின்ற பொழுது மோசே ஒரு திக்குவாயராக காணப்பட்டார். திக்குவாயர், அவருக்கு சரியாக பேச முடியாது. அவரை ஒரு சிறந்த சபை தலைவராக, சமூக தலைவராக, நாட்டின் தலைவராக, சிறந்த பொறியியல் தரிசன கூடாரத்தை எல்லாம் கட்டின சிறந்த பொறியியல் வல்லுநராக மோசையை பயன்படுத்தினார். அவருக்கு வாயாக ஆரோனை வைத்தார். அன்பானவர்களே, திக்குவாயன் என்று சொல்லப்பட்ட மோசே எவ்வளவு பெரிய அதிசயங்களை அற்புதங்களை கூட ஆண்டவர் மோசையை கொண்டு செய்தார். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அந்த தடை கற்களை மாற்றுகின்ற படிக்கல்லாக ஆண்டவர் காணப்படுகிறார். இன்னும் சொல்லுகின்ற பொழுது செங்கடல், இஸ்ரவேல் ஜனங்கள் செல்கின்ற பொழுது செங்கடல் ஒரு தடையாக வந்து நின்றது. செங்கடல் பின்னாலே துரத்தி வருகிறாள் பார்வோனுடைய சேனைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் தலைமையிலே மோசே கோலை நின்ற பொழுது கடல் இரண்டாக பிரிந்தது. செங்கடலில் உலர்ந்த தரையில் நடந்து போனது போல நடந்து மறுகரை சென்றார்கள். அவர்கள் இஸ்ரவேலுடைய எதிரிகள், அந்த பார்வோன் சேனையும் பார்வோனுடைய மக்களும் கடலிலே மூழ்கி போனார்கள். நம்முடைய எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு தடைகளை உண்டு பண்ணுகிற மக்களை நமக்கு முன்பாகவே அவர் நம்முடைய பாதப்படியில் ஆக்கப்பட்டவர்களை அழித்து போடுகிற, நிர்மூலமாக்குகிற கத்தராக, பராக்கிரமம் உள்ள கத்தராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். அன்பானவர்களே, எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் மோசையை போல நம் உறுதியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய தடைகளை, செங்கடல் போன்ற தடைகளை மாற்றி நம்மை மறுகரை சேர்க்கிற வல்லவராக, நல்லவராக ஆண்டவர் காணப்படுகிறார். அதுபோலவே யோசுவா காலத்திலே எரிகோ கோட்டை இருந்தது. எரிகோ கோட்டை ஒரு தடையாக இருந்தது. ஆனால் 6 நாட்களும் சுற்றி வந்து ஆச்சாரியர்கள் உடன்படிக்கையை பற்றி தூக்கி வந்தார்கள். எக்காலம் ஊதப்பட்டது. 7வது நாள் அலங்கத்தை சுற்றி 7 முறை சுற்றி வந்து எக்காலங்கள் ஊதி அப்படி ஆண்டவருடைய கூற்றின்பால் செய்த பொழுது அங்கே அலங்கு விடிந்து விழுந்தது. எரிகோ கோட்டை நிர்மூலமானது. மக்கள் அந்த கோட்டையை கைப்பற்றி கொண்டார்கள். எதிரிகளை பாதப்படியாக்கி போட்டார். அன்பானவர்களே, எந்த செங்கடலாக இருந்தாலும், எந்த எரிகோ மதலாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்னால் அதெல்லாம் அற்பமும் தூசியுமாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்னே நடந்து செல்கிறார். நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் சிந்துவதை, தடைகளால் அவதிப்படுவதை ஒருபோதும் விரும்பாத நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தடைகளை நீக்க வல்லவராக இருக்கிறார். அன்னாருடைய வாழ்க்கையில் கூட குழந்தை இல்லாத ஒரு தடை இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது. கண்ணீரோடு ஜெபித்த பொழுது, கர்த்தரை முன்வைத்து ஜெபித்த பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு குழந்தையாக கடவுள் கொடுப்பது எப்போதுமே பெஸ்டாக கொடுப்பார். லேட்டாக இருந்தாலும் அது மிக சிறப்பான அச்சுறுத்தமாக இருக்கும். ஆகவே தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற கர்த்தர் நம் முன்னால் நடந்து போவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய மனதில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே, இல்லத்திலே, நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கின்ற பொழுது அவர் நமக்கு முன்னே நடந்து செல்வார். நம்முடைய தடைகள் எல்லாம் மாறி போகும். சுபிட்சமான ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவார். அத்தகைய வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு திறமொழி காப்பாராக. இப்போது கூட நமக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, கடன் தொல்லை, பலவிதமான பாரங்கள், பலவிதமான தடைகள் உண்டு. இந்த தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்குகின்ற கர்த்தர் நமக்கு முன்னே நடந்து போவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்படி நாம் அனுமதிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய தடைகள் எல்லாம் மாற்றி நமக்கு சீரும் சிறப்புமான வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறவராய் காணப்படுகிறார். அத்தகைய வாழ்க்கை வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவருக்கும் திறமைகளை காப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான தீவி சமாதானம் உங்கள் இறுதிகளின் சிந்தனைகளில் கிறிஸ்திய தூக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நன்மைகளுக்கும் ஈவுகளுக்கும் காரணமான உம்முடைய திருப்பாதங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, எங்களுடைய குறைகள்,
எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் போக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே நீர் பாடுபட்டதை, எங்களுக்கு மீட்பை அருளினதை, நல்வாழ்வு தந்ததை நினைத்து நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். இரக்கமுள்ள தகப்பனே, தடைகளை எல்லாம் நீக்கப்படுகின்ற உம்முடைய அதிசயமான கரம் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு சுபிட்சமான வாழ்க்கைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அருட்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய வாழ்விலே இருக்கின்ற எல்லா தடைகளையும் படிப்பிலே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே மற்றும் எல்லா தடைகளையும் வருகிற தடைகளையும் கர்த்தர் மாற்றி நல்ல நிறைவான ஒரு வாழ்வை, நல்ல ஆசீர்வாதமான வாழ்வை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கிற விதத்திலே, நல்ல நிலத்தில் விழுந்திருக்கும் ஒப்பாக பல மடங்கு பலன் தருகிற விதத்திலே தொடர்ந்து கர்த்தர் கிரிய புரிய வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம். இரக்க நிறைந்த பரம தந்தையே, ஆமென்.